Hello friends, how are you all? Welcome to Nimal and Mithran Lifestyle. இன்னைக்கு நம்ம ஒரு சுவையான நெல்லிக்காய் ஜாம் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். நெல்லிக்காய் பொதுவாக நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் அதில் அடங்கியிருக்கு. அரைநெல்லிக்காய் பொதுவாக நம்ம 1-2க்கு மேலே சாப்பிட முடியாது. நம்ம இப்படி ஜாமாக சாப்பிட்றப்ப கொஞ்சம் சேர்த்து எடுத்துக்கலாம். இந்த அரைநெல்லிக்காயில் நிறைய விட்டமின் சி இருக்குது. விட்டமின் சி பொதுவாக நம்மளோட ஹேருக்கும் நம்ம ஸ்கின்னுக்கும் ரொம்பவே நல்லது. இது கண்டிப்பாக நம்ம குழந்தைங்களுக்கும் நம்ம கொடுக்குறப்போ வளர்கிற பருவத்திலே அவங்களுக்கு ஸ்கின் டிசீஸ் எதுவும் இருக்காது. கண்ணு கூர்மையாக இருக்கும். அதே அட் த சேம் டைம் அவங்களுக்கு ஹேரும் நல்லா க்ரோத் இருக்கும். வாங்க அந்த சத்தான நெல்லிக்காய் ஜாம் எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். அதுக்கு நான் நெல்லிக்காய் குட்டி குட்டியாக துண்டு துண்டாக கட் பண்ணி வச்சுக்கிட்டேன் முன்னாடியே. அதுக்கப்புறம் ஸ்டவ்வில் கடாய் வச்சு அதில் நம்ம எடுத்து வச்சுருந்த நெல்லிக்காவெல்லாம் போட்டு தண்ணி அது மூழ்கிற அளவுக்கு மட்டும் தண்ணி ஊற்றுங்க, நிறைய ஊற்ற வேண்டாம். தண்ணி கொஞ்சம் ஊற்றி நான் கொஞ்சம் கொதிக்க விட போகிறேன். அது நல்லா ஸ்மாஷ் ஆகிற அளவுக்கு சூப்பராக அது வெந்து வரணும். ஏதோ வந்துருச்சு பாருங்கள். இந்த மாதிரி பதத்துக்கு வந்ததுக்கப்புறம் நம்ம நசுக்கி விட்டு பார்த்தோம் அப்படின்னா நல்லாவே வெந்திருக்கும். இந்த டைமில் நம்ம இதை எடுத்து கொஞ்சம் ஆற வச்சுட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு நம்ம அரைச்சி எடுத்துக்க போகிறோம். ஜாம் பொதுவாக நமக்கு கொஞ்சம் நல்லாவே மைய அரைச்சிருந்தால் தான் நல்லாயிருக்கும். ஸோ நல்லாவே நைஸாக அரைச்சிட்டு வந்துடுங்க. அதுக்கப்புறம் நம்ம அதே சட்டியில் தண்ணி இருக்கும், அப்படியே அந்த தண்ணியிலே நம்ம ஜீனி போட்டு நமக்கு எவ்வளோ நெல்லிக்காய் இருக்கோ அதுக்கு தகுந்தாப்பில் ஜீனி போட்டுக்கலாம். நமக்கு இனிப்பு தேவையான அளவுக்கு பின்னாடி சேர்த்துக்கலாம். இப்போதைக்கு நான் கொஞ்சம் போட்டிருக்கேன். இது நல்லா உங்களுக்கு பாகு பதத்தில் வரும். ஜீனி சேர்க்க வேணாம்னு நினைக்கிறவங்க வெல்லத்தை கூட நல்லா துருவி நமக்கு தேவையான அளவு இதில் சேர்த்துக்கலாம். இப்போ பாகு பதத்துக்கு வந்துருச்சு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் நம்ம ஆல்ரெடி பேஸ்ட் அரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா நெல்லிக்காய், அதை அழகாக இதோடு சேர்த்து நல்லா கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம கிளறி விட போகிறோம். இந்த ஸ்டேஜில் நம்ம கொஞ்சம் கீ சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் நல்லா டெக்ஸ்சர் கிடைக்கும், நல்ல டேஸ்ட்டும் இருக்கும். நமக்கு சாப்பிடும்போது அந்த நெல்லிக்காயோட ஸ்மெல்லை எடுத்துரும். ரொம்பவே நல்லாயிருக்கும் கீ சேர்க்கும் போது. அதையும் சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம கிளறி விட போகிறோம். இன்னும் கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகணும். அந்த மாதிரி ஸ்டேஜுக்கு வந்ததுக்கப்புறம் நம்ம நல்லா ஒரு தடவை கிளறி விட்டுட்டு ஜீனி போடுறதுனா இன்னும் கொஞ்சம் போட்டுட்டு நம்ம இனிப்பு மட்டும் பார்த்துக்கணும். இனிப்பு என்ன தான் நம்ம போட்டாலும் கொஞ்சம் புளிப்பு சுவை இருக்கும். அதுதான் இந்த நெல்லிக்காய் ஜாமோட அழகே. அதனால் அதை அப்படியே சாப்பிட்டா ரொம்பவே நல்லது. இதை ப்ரெட்டில் உள்ளே ஸ்டஃப் பண்ணி கூட சாப்பிட்லாம். என் குழந்தைங்களுக்கு நான் ஸ்டஃப் பண்ணி தான் கொடுத்தேன். அவங்க சாப்பிட்டாங்க, ரொம்ப நல்லாவே அதை விரும்பி சாப்பிட்டாங்க. இதே மாதிரி உங்கள் குழந்தைங்களுக்கும் நீங்கள் செஞ்சு கொடுக்கும்போது அவங்க கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க. இது நெல்லிக்காயில் செஞ்சது அப்படிங்கிறதே அவங்க நம்ப மாட்டாங்க. ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம இந்த ஸ்டேஜில் ஃபுட் கலர் சேர்த்துக்கிறதுனா கூட சேர்த்துக்கலாம். அது ஒரு மாதிரி ரெட் கலரில் கிடைக்கும் நமக்கு, கேசரி மாதிரி. பட் அந்த கலர் நான் ஃபுட் கலர் இன்றைக்கி நான் சேர்க்கலை. இதே மாதிரியே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நான் விட்டுட்டேன். ஸோ கண்டிப்பாக இதை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்தது, உங்களுக்கு டேஸ்ட் பிடிச்சிருந்ததா அப்படிங்கிறத கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். இது கண்டிப்பாக ஒரு 4 டேஸ்க்காவது கெட்டு போகாமல் இருக்கும். ரொம்பவே நல்லாயிருக்கும். நம்ம டெய்லியும் அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து வீட்டில் இருக்க பெரியவங்களுக்கும் குழந்தைங்களுக்கும் கொடுத்துக்கலாம். உங்களுக்கும் இந்த வீடியோ கண்டிப்பாக பிடிச்சிருக்கும், யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். ஸோ இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்து நெல்லிக்காவோட ஃபுல் ஹெல்த் பெனிஃபிட்ஸை நீங்களும் அனுபவிங்க. இந்த மாதிரி நிறைய யூஸ்ஃபுல்லான குக்கிங் வீடியோஸ் பார்க்குறதுக்கு கண்டிப்பாக நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அடுத்தடுத்து போடுற வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன்ஸில் வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஸ்டே டியூன்ட் ஃபார் மை நெக்ஸ்ட் வீடியோ.